ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஸ்ரீ நீவி ஸ்டடீஸில் வந்து 4வது பாடம் நாங்கள் நண்பர்கள் அந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா குட்டீஸ்? இப்போ வந்து ஆதி, செரின், தமிழினி 3 பேரும் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் யார்? நண்பர்கள். இப்போ ஆதிக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி வந்து நடனம் ஆட பிடிக்கும். ஆதிக்கு என்ன பிடிக்கும்? நடனம் ஆட பிடிக்கும். அதாவது டான்ஸ் ஆட ஆதிக்கு ரொம்ப பிடிக்கும். நாய்க்குட்டி வளர்க்க பிடிக்கும். அதோட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஆதிக்கு பிடிக்கும். ஆதிக்கு வந்து நாய்க்குட்டியை ரொம்ப பிடிக்கும். அதை வளர்க்கவும் பிடிக்கும். அதோட சேர்ந்து விளையாடுறதுக்கும் பிடிக்கும். திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். அதாவது சினிமா வந்து ஆதி வந்து பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். சினிமா பார்க்குறது வந்து ஆதிக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவன் போகிற திசையில் நிலா வருவதை வந்து அவன் பார்ப்பான். அதை பார்த்தபடியே அங்கும் இங்கும் ஓடுவான். நிலா வந்து நம்ம போயிட்டுருக்கும்போது நம்ம பின்னாடியே வர்ற மாதிரியே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்குறது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த நிலா கூட ஓடி ஆடி விளையாடுற மாதிரி அவன் விளையாண்டுக்கிட்டு இருப்பானாமா. எளிதில் டக்குன்னு கோபம் வந்துடுமா அவனுக்கு. அதாவது எதை பற்றியும் யோசிக்காமல் டக்குன்னு கோபம் வருமா. எளிதில் கோபம் கொள்வான். பழங்களை வந்து விரும்பி சாப்பிடுவான். ஆதி வந்து பழங்களை வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவன். அடுத்து வந்து தமிழினியுடைய என்னென்ன கேரக்டர், தமிழினியோட குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். அதாவது விடுகதைகள் இருக்குல்ல, அந்த விடுகதைகளை வந்து தமிழினி வந்து ரொம்ப விரும்பி படிப்பாளாம். அவளுடைய விருப்பமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன், முட்டை. தமிழினியோட விருப்பமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையும் மீனையும் விரும்பி சாப்பிடுவாளாம். தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள், பயப்பட மாட்டாள். அதாவது யாருக்கும் பயப்பட மாட்டாள். எதை பேசுகிறதா இருந்தாலும் தயக்கமின்றி தெளிவாக பேசக்கூடியவள். இரவில் வானத்தில் தெரியும் நட்சத்திரங்களை என்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டில் வானத்தில் காணப்படும் நட்சத்திரங்களை வந்து ஒன்று ஒன்றாக எண்ணிக்கொண்டு இருப்பது அவளுக்கு ரொம்ப பிடித்த விஷயமா. மீன்கள் வந்து வளர்க்கிறாள். அதை வந்து நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். வீட்டில் வந்து மீன் வளர்க்கிறா, மீன் தொட்டியில். அந்த மீன்கள் வந்து நீந்துவதை பார்த்து ரசிப்பாள். எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள். அவள் வந்து விடுகதைகளை வந்து அதிகமாக படிப்பதால் எந்த புதிர் யார் விடுகதை போட்டாலும் அதற்கு எளிதாகவே பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமை தமிழினிக்கு உண்டு. அடுத்து வந்து ஜெரின். செருனுடைய பழக்க வழக்கங்களை நாம் பார்ப்போம் குட்டீஸ். இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். செரினுக்கு வந்து இனிப்பு பண்டங்கள் வந்து ரொம்ப பிடிக்குமா, அதை விரும்பி சாப்பிடுவானாம். வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான். அதாவது வீண் வம்பு சண்டைகளுக்கு அவன் போகமாட்டானா. வம்பு சண்டைகளை வந்து தவிர்த்து இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். மேகங்களில் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மாதிரி உருவங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியும். அந்த மாதிரி உருவங்களை கண்டு அவன் மகிழ்வானான். படக்கதைகளை விரும்பி படிப்பான். படக்கதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அவன் விரும்பி படிப்பானான். பூச்செடிகள் வந்து வளர்க்கிறான். வண்ணப்பூக்களை கண்டு மகிழ்வான். வீட்டில் வந்து பூச்செடிகள் வளர்க்கிறானா, அதில் வண்ண வண்ணங்களாக பூ பூக்கும் இல்லையா, அந்த பூக்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவானாம். நன்றாக படங்களை வரைவான். அதாவது ஓவியம், நன்றாக படங்களை வரைவான்னா ஓவியங்கள் வந்து நல்லா வரைவானாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புதியவர் யாரேனும் பிடித்த பொருளை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தாள். ஆதி என்ன சொல்லுவான்? போக மாட்டேன், சத்தமாக கத்துவானாம். தமிழினி என்ன சொல்லுவா? எதுவும் வேண்டாம், வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்வாள். ஏன்னா தயக்கமின்றி பேசுகிறதுனால எதுவும் வேண்டாம், நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு உறுதியாக சொல்வாள். அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன். சரின்னு என்ன சொல்லியிருக்கான்? நான் அந்த இடத்த விட்டு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான குறியீடு சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கேள்வி, செரீனுக்கு வம்பு பேச்சுக்கள் பிடிக்கும். என்ன? தவறு. வம்பு பேச்சுக்கள் செரீனுக்கு பிடிக்காது. இரண்டாவது கேள்வி, ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். சரி. இரண்டாவது கேள்வி சரி. ஆதி திரைப்படங்கள் நன்றாகவே பார்ப்பான். மூன்றாவது கேள்வி, தமிழினி தயக்கமின்றி பேசுவாள். சரி. தமிழினி தயக்கமின்றி பேசுவாள் என்பது சரி. மூன்றாவது கேள்விக்கு சரி. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, செரீன், ஆதி, தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிடையாது, மூவருமே நண்பர்கள். அதனால் இது தவறு. அதாவது செரீன், ஆதி, தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள் இல்லை, அவர்கள் நண்பர்கள். அதனால் தவறு. நான்காவது கேள்வி தவறு. வாய்மொழியாக விடை கூறுக. முதல் கேள்வி ஆதி, செரீன், தமிழினியிடம் உனக்கு பிடித்தவை என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, ஆதி பழங்களை விரும்பி சாப்பிடுவான். ஆதி பழங்களை விரும்பி சாப்பிடுவான். தமிழினி தயக்கமின்றி பேசுவாள். செரீன் வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான். இவை எனக்கு பிடித்தவை. அடுத்த கேள்வி, நண்பர்கள் மூவரில் உனக்கு பிடித்தவர் யார், ஏன் கேட்டிருக்காங்க. நண்பர்கள் மூவரில் உனக்கு பிடித்தவர் யார், ஏன் கேட்டிருக்காங்க. தமிழினி. ஏன் என்றால் தமிழினி தயக்கமின்றி பேசுவாள். தமிழினி எப்படி பேசுவாள்? தயக்கமின்றி பேசுவாள். அதனால் தமிழினியை எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான் குட்டீஸ். நாங்கள் நண்பர்கள் பாடத்தை பார்த்துட்டோம், கேள்வி பதில்களையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.